இந்த வீடியோல 8th ஸ்டாண்டர்ட் புக் எக்ஸசைஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் யூஸ்ஃபுல் கிடையாது இந்த வீடியோ. இது வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுற எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இடியம்ஸ்னா என்ன மீனிங் ஃபர்ஸ்ட் பார்த்தவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இது டெட் எக்ஸாம், பேங்க் எக்ஸாம் எல்லாத்துக்கும் இது கட்டாயம் வரும். எல்லா கிளாஸ் உடைய புக் பேக்ல இது இருக்கும். Idiom is an expression with a figurative meaning different from its literal meaning. இப்போ பாருங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, கிக் த பக்கெட். இறந்துட்ட டு டைனா வந்து நம்ம கிக் த பக்கெட்னுவாங்க. இதனுடைய மீனிங் இது, சரிங்களா? மீனிங் தான் அவங்க கேட்பாங்க. ஃபுட் ஐட்டம், ஃபுட்ல வந்து இடியம் என்னென்ன அப்படி பார்க்கலாமா? பேட் எக், அதுக்கு வந்து டிஸ்ஆனஸ்டா, பேட் எக்னா டிஸ்ஆனஸ்டா, இல்லைன்னா இல் பிஹேவ்டு பர்சன் அவங்க அப்படின்னா நம்ம வந்து பேட் எக்னு யூஸ் பண்ணுவாங்களாம். he was a bad egg, he was a dishonest சொல்றதுக்கு he was a bad egg. அதுதான் இடியம் இது. a piece of cake இதெல்லாம் வரும், கட்டாயம் வர்ற கொஸ்டின் இதெல்லாம். a task that can be accomplished very easily. அப்ப என்ன இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. இங்கிலீஷ் இஸ் a piece of cake, ரொம்ப ஈஸின்றா. இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஈஸியா. டாஸ்க் தட் கேன் பி அக்கம்ப்ளிஷ்ட் வெரி ஈஸிலி. நெக்ஸ்ட் a couch potato அப்படின்னா an ideal person. ஐடியல் பர்சன்னா கவுச் பொட்டேட்டோ. பிரெட் அண்ட் பட்டர்னா த நெசசிட்டி, முக்கியமானதுனா பிரெட் அண்ட் பட்டர். நெக்ஸ்ட் ஸ்மார்ட் குக்கி அப்படின்னா வந்து கிளவர் பர்சன். ஸ்மார்ட் குக்கி, ஸ்மார்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரெட் பட்டர் சாப்பிடுறது முக்கியமானது இல்லை, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெசசிட்டி அப்படி ஈஸியா அந்த மீனிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்மார்ட்டா இதெல்லாம் கிளவர் பர்சன், மீனிங் ஈஸியா இருக்கும் மனப்பாடம் பண்ணுறதுக்கு. பிக் சீஸ்னவ an important person. பிக் பெருசு, அப்ப பெரிய ஆள் அவன், an important person. இப்போ ஸ்போர்ட்ஸ்ல இருக்க இடியம்ஸ் என்னென்ன? த பால் இஸ் இன் யுவர் கோர்ட், இது எல்லாரும் சொல்லுவாங்க. பால் வந்து உன்னுடைய கோர்ட்ல இருக்கு அப்படின்னு. அப்ப என்ன மீனிங்னா அது இட் இஸ் யுவர் டர்ன் டு மேக் எ டிசிஷன், நீ முடிவு எடுக்கணும் அப்படின்றது. அப்போ த பால் இஸ் இன் யுவர் கோர்ட் அப்படின்னா நீ முடிவெடு அப்படின்றது. ஐ ஹாவ் டன் மோர் தேன் மை ஷேர் இன் திஸ் பார்ட்னர்ஷிப். த பால் இஸ் இன் யுவர் கோர்ட் டு டிசைட் வாட் ஹேப்பன்ஸ் நெக்ஸ்ட். சேவ்டு பை த பெல். அப்ப பெல் என்ன அர்த்தம்னா இங்க சேவ்டு பை எ லாஸ்ட் மினிட் இன்டர்வென்ஷன் அப்படின்றான். அப்போ த அக்யூஸ்ட் வாஸ் சேவ்டு பை த பெல். சேவ்டு பை த பெல் அதாவது லாஸ்ட் மினிட் காப்பாற்றப்படாதது. அதர்வைஸ் த ஜட்ஜ் வுட் ஹவ் ப்ரொனவுன்ஸ்ட் த சென்டென்ஸ் டுடே இட்செல்ஃப். டு ஸ்ட்ரைக் அவுட், டு ஸ்ட்ரைக் அவுட்னா டு ஃபெயில் அட் சம்திங். ஸ்ட்ரைக் அவுட்னா டு ஃபெயில் அட் சம்திங். On the ball, on the ball na fully aware and in control of a situation. On the ball meaning இது, சரிங்களா? to strike out na to fail at something. ஈஸியா பார்த்துக்கோங்க. strike, fail அப்படி கிளியரா அப்படி பார்த்துக்கோங்க. on the ball na fully aware and in control of a situation. jump for joy, happy. இது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஜாய்னாவே ஹாப்பி தானே. ஃப்ரண்ட் ரன்னர்னா எக்ஸ்பெக்டட் டு வின் ஆர் சக்சீட். ஃப்ரண்ட் ரன்னர், ஃப்ரண்ட் அவங்க வந்து சக்சீட் ஆனவங்க அப்படின்னு வச்சுக்கலாம். நம்பர் இடியம்ஸ் என்னென்ன பார்க்கலாம். ஆன் கிளவுட் நைன், பிளிஸ்ஃபுல்லி ஹாப்பி. இது எப்பயுமே யூஸ் பண்ற சென்டென்ஸ் இதெல்லாம். இந்த வேர்டு, இந்த ஃப்ரேஸ், அதாவது ஆன் கிளவுட் நைன், பிளிஸ்ஃபுல்லி ஹாப்பி. த கிராண்ட் மதர் வாஸ் ஆன் கிளவுட் நைன் டு see her grandson after a long time. ரொம்ப நாள் கழிச்சு அவங்க பேரண்ட பார்த்தோன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்றது தான். அட் சிக்ஸஸ் அண்ட் செவன்ஸ், இது 10th கூட ஒரு லெசன்ல வரும் இது. அப்போ கன்ஃபியூஸ்டு, 6, 7லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோ, கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர் இன் ஸ்டேட் ஆஃப் டிஸ்ஆர்டர். 6, 7னா கன்ஃபியூஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. இந்த கவர்மெண்ட் வேர் அட் த 6s and 7s ஓவர் வாட் டு டூ அபவுட் த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். அவங்க கன்ஃபியூஷனா இருக்காங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் வச்சு. இப்போ ஒன் ஹார்ஸ் டவுன் அப்படின்னா வெரி ஸ்மால் டவுன் ஆர் வில்லேஜ். ஒன் ஹார்ஸ், ஒரே ஒரு ஹார்ஸ் அப்படின்னா வச்சுக்கோங்க. அப்படின்னா சின்ன டவுன் அர்த்தம், இல்ல வில்லேஜ் அர்த்தம். டேக் 5, டேக் எ ஷார்ட் பிரேக். ஷார்ட் பிரேக்னா டேக் 5 எடுத்துக்கோங்க அப்படின்னு வச்சுக்கோ. அப்போ வந்து டேக் எ ஷார்ட் பிரேக். இதெல்லாம் இப்படி சின்ன சின்ன ஏதாவது இது வச்சு க்ளூ வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கரெக்டாக இதெல்லாம் கேட்பாங்க. எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் அது வரும். 7th ஹெவன், வெரி ஹாப்பி. ஹெவன்னாவே ஹாப்பி தானே.
about something. Seventh heaven, very happy about something. Perfect 10 அப்படின்னா completely perfect. Perfect அங்க இருக்கு. அதை வச்சு ஈஸி சொல்லிடலாம். நெக்ஸ்ட் கடர்ல பார்க்கலாம். காட் ரெட் ஹேண்டட். மாட்டினா அப்படின்றது ரெட் ஹேண்டட், ரெட் கலர்ல. டு கேட்ச் சம் ஒன் இன் த ஆக்ட் ஆஃப் டூயிங் சம்திங். அப்போ இம்மிடியா மாட்டிடுறது. ஹி வாஸ் காட் ரெட் ஹேண்டட் while stealing those candy bars. பிளாக் ஷீப், இதுவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த காட் ரெட் ஹேண்டட், பிளாக் ஷீப், இதெல்லாம் கிளவுட் நைன், இதெல்லாம் யூஸ் பண்றது தான் நம்ம. பிளாக் ஷீப்னா என்ன? டு பி அவுட் காஸ்ட், இல்லைன்னா ஆட் ஒன் அவுட், அன்லைக் தி அதர்ஸ். ஆட் ஒன் அவுட் ஈஸியா ஞாபகம் இருக்கும். ராச்சல் இஸ் த பிளாக் ஷீப் இன் த டீம். அவுட் ஆஃப் தி ப்ளூ, அவுட் ஆஃப் தி ப்ளூ, ரேண்டம்லி இல்ல சர்ப்ரைசிங்லியா. இங்க பிளாக் ஷீப், ஷீப் ஞாபகம் வச்சுக்கோம். அப்போ வந்து தெரிஞ்சிடும் ஆட் ஒன் அவுட். அவுட் ஆஃப் தி ப்ளூ, ப்ளூ ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ளூ கலர். அப்போ வந்து ரேண்டமா சொல்றது இல்லைன்னா சர்ப்ரைசிங்லி. ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மீன் சொல்லி இது யூஸ் பண்ணுவோம் நம்ம. அவங்கள பார்க்கறது ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மீன்ஸ், ப்ளூ மூன் சொல்லுவோம். அப்படின்னா வெரி ரேர்லி, ரொம்ப கஷ்டம் பார்க்கறது. கிரே ஏரியா, அன்கிளியர், undefined. A golden opportunity, a good chance, opportunity, good chance to get something valuable. இது கூட யூஸ் பண்றது. இதெல்லாம் யூஸ் பண்றது நம்ம அப்பப்போ. இப்போ அனிமல் இடியம்ஸ் பார்க்கலாம். அட் எ ஸ்னேல் பேஸ், மூவிங் வெரி ஸ்லோலி. ஏன்னா ஸ்னேல் எப்படி போவோம்? மூவிங் வெரி ஸ்லோலி தானே, அப்படியா வச்சுக்கோங்க. டிராபிக் இஸ் மூவிங் அட் எ ஸ்னேல் பேஸ். லெட் த கேட்ச் அவுட் ஆஃப் தி பேக் அப்படின்னா ரிவீல் எ சீக்ரெட். லெட் தி கேட்ச் அவுட் ஆஃப் தி பேக், பூனையை வெளியேடு அப்படின்னா வச்சுக்கோங்க. அப்படின்னா சீக்ரெட்டை வெளியே சொல்லு அப்படின்ற மாதிரி. ஹூ லெட் தி கேட் அவுட் ஆஃப் தி பேக் அபவுட் த சர்ப்ரைஸ் பார்ட்டி. த லயன்ஸ் ஷேர், அது வந்து பிக்கஸ்ட் பார்ட். லயன்ஸ் ஷேர்னா லயன் பிக் தானே, பிக்கஸ்ட் பார்ட். அப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். வாட்ச் லைக் அ ஹாக்னா வந்து வாட்சிங் கேர்ஃபுல்லி. ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர், இது கூட சொல்லுவாங்க, அப்பப்போ யூஸ் பண்றது. வெரி கம்ஃபர்டபுளா. ஃபிஷ் அவுட் ஆஃப், வெரி அன்கம்ஃபர்டபுள், சாரி. ஃபிஷ் தண்ணியில வெளியே வந்து எப்படி இருக்கும்? அன்கம்ஃபர்டபுள் தானே, அப்படியா வச்சுக்கோங்க. ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர்னா வெரி அன்கம்ஃபர்டபுள். மேட் அஸ் எ ஹார்னட் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி ஆங்கிரியா. எக்ஸ்ட்ரீம்லி ஆங்கிரி, மேட் ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரீம்லி ஆங்கிரி. இதை பார்க்க வேண்டியது. இப்போ பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னா என்ன? பீஸ் ஆஃப் கேக், ஈஸி டாஸ்க். பீஸ் ஆஃப் கேக், ஈஸி டாஸ்க், கரெக்ட். இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங் ஆன்சரோட கொடுத்துருக்கேன். ஆன் ஏ கிளவுட் நைன் வந்து உங்களுக்கு தெரியும், இது ஈஸி. பிளிஸ்ஃபுல்லி ஹாப்பி. பெர்ஃபெக்ட், நான் சொன்ன பெர்ஃபெக்ட், பெர்ஃபெக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, கம்ப்ளீட்லி பெர்ஃபெக்ட். ஸ்னெயில்னா ஸ்லோவா போகும், அப்படி வச்சுக்கோங்க, மூவிங் வெரி ஸ்லோலி. ஆப்பிள் ஆஃப் மை ஐ, அதாவது someone who is cherished above all the other. Apple of my eye. Next, fill in the blanks. இது வந்து take 5. Take 5 இப்ப சொன்னீங்க. Take a short break. Take a short break. Take 5 நான் சொன்ன 5 ஞாபகம் வச்சுக்கோங்க, short break. Next, piece of 8. Piece of 8. அப்ப பீஸ் ஆஃப் 8ன்னா ஸ்பானிஷ் சில்வர் காயின்ஸ் தான். ஸ்பானிஷ் சில்வர் காயின்ஸ். நெக்ஸ்ட் பிளாக் அண்ட் ப்ளூ. இப்போ பேட்லி டூரிஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் வைல்டு கூஸ் சேஸ். அப்போ வந்து ஃபியூட்டைல்னா ஹோப்லெஸ் சர்ச். ஹோப்லெஸ் சர்ச். நெக்ஸ்ட் செவன்த் ஹெவன் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. சொன்னால ஹெவன் நெவர் ஜாய்ஃபுல். அப்போ எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி, இல்லைன்னா வந்து வெரி ஜாய்ஃபுல். எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி, வெரி ஜாய்ஃபுல். ஈஸியா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம, ஏன்னா இந்த ஹெவன் இருக்கு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கவுச் பொட்டேட்டோ சொன்னேன். எ லேசி பர்சன். கவுச் பொட்டேட்டோ, எ லேசி பர்சன் ஹூ ஸ்பீக்ஸ் எ லாட் ஆஃப் டைம் சிட்டிங் அண்ட் வாட்சிங் டிவி. சிட்டிங் அண்ட் வாட்சிங் டிவி வந்து லேசி பர்சன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. லயன்ஸ், லயன் என்னது? லார்ஜஸ்ட் போர்ஷன், பிக்கஸ்ட் ஷேர். லார்ஜஸ்ட் போர்ஷன் ஆர் பிக்கஸ்ட் ஷேர். த லார்ஜஸ்ட். லயன் ஞாபகம் வச்சுக்கோ, பிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. லார்ஜஸ்ட் போர்ஷன் ஆர்
biggest share. Lion ஞாபகம் வச்சுக்கோங்க. Black and white. Black and white வந்து in writing இல்ல written down clearly. Written down clearly. Written down clearly இல்ல writing. In writing கூட போடலாம். Next, drop the ball. Make a mistake. Drop the ball na. Make a mistake. Drop the ball. Make a mistake. Or fail to do something properly. Or fail to do something properly. Something properly. Fail to do ஞாபகம் வச்சுக்கோங்க. Cat's mew. Cat's mew னா someone or something. Someone or something considered excellent. Something considered excellent. இல்லைன்னா or the very best ன்னு சொல்லலாம். The very best. Very best. அவ்வளவுதான். ஈஸி, இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் வந்து உங்களுக்கு யூனிட் 4ல வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இது 5 மார்க்ஸ் இல்லை 4 மார்க்ஸ் இப்படி வரும். இது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் வரும், உங்களுக்கும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது பேசிவா கொடுத்து கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இதுல listen to the passage carefully and answer the following question. பேராகிராஃப் கொடுத்துருவாங்க எக்ஸாம் அப்போ. சில சமயம் டீச்சர் வந்து இந்த லிசனிங் ஸ்கில் இது பண்றதுக்காக படிப்பாங்க, நீங்க வந்து சொல்லணும் ஆன்சரை. The Nobel Committee has been called as conservative body because it is conservative in the choice of subject. A. Option A is the correct answer. In the beginning, the Nobel Committee ignored the great advances in theoretical physics because they were concerned, option B, they were concerned with the theory and did not suggest its application. Third one, the Nobel Prize would not be given to, யார் கொடுக்கல அது? அப்போ C, a composer who composed a symphony. Alfred Nobel left his colossal fortune to the cause of progress in human language knowledge because he felt guilty for having invented and highly destructive things. இப்போ இதுல வந்து நெக்ஸ்ட் கிராமர் வந்து கன்ஜங்ஷன் இல்ல கனெக்டர்ஸ். இது நான் வந்து தனியா வீடியோ வேற போட்டிருக்கேன். கன்ஜங்ஷன்ஸ் தனியா ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அது என் சேனல்ல போய் பாருங்க, நீங்க ஃபுல் டீட்டெயிலா சொல்லி கொடுத்துருப்பேன், தனி வீடியோ. இப்ப கனெக்டர்ஸ்னா என்ன? A word or phrase that joins two sentences or groups of words together. ரெண்டு சென்டென்ஸ் இருக்கும், நடுவுல கனெக்ட் பண்றது அண்டு பட்டு இல்ல வந்து முன்னாடி ஆஸ் சோ வென் இஃப் அப்படி போட்டு கனெக்ட் பண்றது தான் கனெக்டர்ஸ் இல்ல கன்ஜங்ஷன் நம்ம சொல்லலாம். தே ஆர் ஆல்சோ நோன் அஸ் கன்ஜங்ஷன்ஸ். ஓகேவா? இதுல கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்னா என்ன? லிங்க் டூ ஆர் மோர் வேர்ட்ஸ், கிளாஸஸ் ஆர் phrases or sentences of equal importance. இதுல என்னென்ன இருக்கு? காமன் கன்ஜங்ஷன்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அண்டு பட்டு ஆர் தேர்ஃபோர் as well as to, else, otherwise. இதெல்லாம் எல்ஸ்னா நடுவுல வரும். still, yet, while, however, so, consequently, for, இதெல்லாம் எக்ஸெட்ரா இதெல்லாம் வந்து நடுவுல வரும். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வரும். எப்பயுமே ரெண்டு சென்டென்ஸ் சேர்க்கறதா கன்ஜங்ஷனே. she ran fast and பாருங்க, and won the race. இதுல சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் இருக்கு. சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் பாத்தீங்கன்னா are words that link dependent class to a independent class. ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும், ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும், அதை வந்து சேர்க்கறது தான். இதுல சம் ஆஃப் த கன்ஜங்ஷன்ஸ் இங்க இருக்கு. ஆஃப்டர், ஆஸ், அன்டில், அன்லெஸ், வென்னெல்லாம் ஸ்டார்டிங் வரும். as soon as, if, though இதெல்லாம் ஸ்டார்டிங் வரும், இதெல்லாம் நடுவுல வரும். சரிங்களா? இதெல்லாம் வந்து சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். the bus had left before he came. before நடுவுல வந்திருக்கு. சரிங்களா? அடுத்தது கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன். எப்படின்னா
டைப் ஆஃப் கன்ஜங்ஷன் தட் ஃபங்க்ஷன்ஸ் இன் எ பேர். இப்போ இந்த மாதிரி கன்ஜங்ஷன் வந்து ஃபுல்லா இருக்கு. இதை வந்து அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம் கன்ஜங்ஷனை பத்தி. இதுல சம் ஆஃப் தி கன்ஜங்ஷன் கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் இருக்கு. எய்தர் ஆர், நெய்தர் நார், போத் அண்ட், பட் ஆல்சோ, நாட் ஒன்லி பட் ஆல்சோ, such as, such that, இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன். I am not only a singer but also a musician. அந்த இடத்துல இந்த நாட் ஒன்லி பட் ஆல்சோ சேர்ப்போம். இதை பத்தி எக்ஸசைஸ்ல நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.